சாந்தி சிஸ்டர். இன்னைக்கு 30/7/2024 உள்ள முரளியை பார்க்கலாம். துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் ஒரு தந்தை அப்படின்னு பாபா சொல்றாங்க. அது நம்ம எல்லாருடைய துக்கத்தையும் நீக்கிறதுக்காக தான் பாபா வந்திருக்காங்க. மனிதர்கள் யாருடைய ஒரு மனிதர் யாருடைய இன்னொரு மனிதருடைய துக்கத்தை போக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கேள்வி என்னன்னா, உலகில் அசாந்திக்காக காரணம் என்ன? அப்போ அசாந்தி அதாவது சாந்தி எப்படி ஸ்தாபனை ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் பல தர்மங்கள் இருப்பதே உலகில் அசாந்திக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அசாந்தி ஏற்படுறதுன்னா அதுல ஒற்றுமையின்மை இருக்குது. அதுல தந்தை ஒரு சத்திய தர்மத்தை ஸ்தாபனை பண்றதுக்காக வராங்க. இங்க அப்படி வர்றாங்கன்னா இந்த லட்சுமி நாராயணன் ஆட்சியில அமைதி இருந்தது. ஆனா இப்போ இந்த கலியுகத்துல எப்பவுமே துன்பம் தான் இருக்குது. கல்யாணக்காரி தந்தை தான் மீண்டும் அந்த புதிய உலகத்தை உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சிஸ்டர். பாபா சொல்றாங்க, ஆன்மீக தந்தை தான் ஞானக்கடல்னு சொல்லப்படுறாரு. ஏன்னா அவருக்குள்ளதான் எல்லா ஞானம், படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையினுடைய ஞானம் இருக்கு. உலகத்துல பாரதிய வித்யா பவன் அப்படின்னு பேர்லாம் இருக்கு. மும்பைல கூட நிறைய இடத்துல, குறிப்பா அந்த கூட்டம் நடைபெறும் இடத்துல அந்த மாதிரி வித்யா பவன்ற இடத்துல கூட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க போல, டிஸ்கஷன்ஸ் எல்லாம். அது பாபா சொல்றாரு. ஆனா இதுக்கு பேர் ஆன்மீக வித்யா பவன். ஏன்னா வித்யா அப்படின்னாலே ஞானம்னு அர்த்தம். அப்ப இங்க ஆத்மா பற்றிய ஞானத்தையும் பரமாத்மா பற்றிய ஞானத்தையும் இங்க சொல்றாரு. தந்தை ஞானக்கடல். கிருஷ்ணரை நம்ம ஞானக்கடல்னு சொல்றது இல்ல, சிவ தந்தையை தான் ஞானக்கடல்னு சொல்றோம். சிவ தந்தையினுடைய மகிமை வேற, கிருஷ்ணருடைய மகிமை வேற. இவர் அப்பா, அவர் குழந்தை இல்லையா? பாரதவாசிகள் ஆனா ரெண்டு பேரையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. கீதையின் பகவான் கிருஷ்ணர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. இப்போ கீதையின் ஞானம், அந்த ஞானத்தை ஒரே ஒரு தந்தை தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பாரதவாசிகள் தர்ம சாஸ்திரம் உண்மை என்ற அதை தான் நம்பிட்டு இருக்காங்க. உண்மையில அது ஒரே ஒரு தர்மம் தான் இருக்குது. அந்த தர்மம் தான் சிரோன்மணி. அது பகவத்கீதை தான் சிரோன்மணியா எல்லா மற்ற தர்மங்களோட தாய், அந்த மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு பகவத்கீதை தான் இருக்குது. இதை சாதாரண மனுஷங்க யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாரதவாசிகளுக்கே ஃபர்ஸ்ட் புரியறது இல்லை அப்படின்னாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது ராமர் அல்லது நம்மளை கூட பரமாத்மா அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இது ராவண ராஜ்யம் அப்படின்னு சொல்றாரு பாபா. குழந்தைகள் நீங்க யாராவது புரிய வைக்கும் பொழுது சிவபகவான் வாக்கியம் நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். முதல் ஞானக்கடல் ஒரே ஒரு பரமபிதா தான். அவர் தான் இத புரிய வைக்கிறாரு. அவருடைய பெயரே சிவன் அப்படின்னு சொல்றாரு. சிவராத்திரியும் கொண்டாடுறாங்க. ஆனா யாருக்கும் இது புரியறது இல்லை. சிவராத்திரி என்பது கூட, அதாவது சிவராத்திரி வந்த பிறகுதான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். அதுவும் யாருக்கும் தெரியறது இல்லை. ஆத்மாக்கள் சிவன் யார் என்பதை கூட தெரியல. ஆனா தந்தை ஆத்மாக்கள்ல எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை என்ன சொல்றாரு, சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாரு. தந்தை ஒரே ஒரு தந்தை தான். அவர் தான் பரமபிதா பரமாத்மா. அவர் ஞானக்கடலாவும் இருக்கிறாரு. அப்புறம் இந்த ஞானம் தேவதைகள் கூட இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இது பழைய அதனால மனுஷங்களுக்கும் தெரியாது. இப்போ பழைய ரிஷி முனிவர்கள் கூட இத பத்தி தெரிஞ்சிருக்கவே இல்லை. அதாவது அவங்களுக்கு சத்தியுகம் திரேதாயுகம் அப்படிங்கிற இது கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அந்த யுகம்லாம் முடிஞ்ச அப்புறம்தான் அவங்களே ஜென்மம் எடுக்கிறாங்க.
அதனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த ஞானமும் இருக்காது, இதை பற்றி எந்த விஷயமும் தெரியறது இல்ல. ஆனா இப்போ வந்து ஏன்னா உலகமே தமோ குணியா இருக்குது, பாரதவாசிகளும் அப்படி ரொம்ப தமோ பிரதானமா ஆயிட்டாங்க. இந்த சமயத்துல விஞ்ஞானத்தின் அகம்பாவதம் கூட எவ்வளவு உள்ளது. அதாவது விஞ்ஞானம் வளர்ச்சி ரொம்ப அதிவேகமா இருக்கு. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா பாரதம் சொர்க்கமாகி விட்டது அப்படின்னு அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க. இது மாயாவின் பகட்டு அப்படின்ட்டு அப்பா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, மனிதர்கள் நினைக்கிறாங்க இதுதான் இந்த இப்ப இருக்கிற உலகம்தான் சொர்க்கம் நினைக்கிறாங்க. ஏன்னா இங்க விமானங்கள் இருக்கு, பெரிய பெரிய அரண்மனைகள், கட்டடங்கள் இருக்கு, எல்லா மின்சாரங்கள், எல்லா நேரமுமே மின்சாரம் இருக்கு எல்லாத்துக்குமே. இப்படி இருக்கக்கூடிய வசதிகளை பார்த்து எல்லாருமே இது சொர்க்கம்னு உலகத்துல சொல்றாங்க மனிதர்கள். ஆனா யாராவது இறந்து போயிட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டதா சொல்றாங்க. அப்ப இது சொர்க்கம்னா அவங்க அப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா இது சொர்க்கம் கிடையாதுல்ல. அப்ப அது வேறொரு உலகம் தானே. இத புரிஞ்சுக்கிறதே இல்ல. அந்த அளவுக்கு என்ன ஆச்சு, நம்ம புத்தி கல் புத்தியா இருக்கு. இது வந்து ராவணனுடைய பகட்டு. எல்லையில்லாத தந்தை தான் சொர்க்கத்தை நமக்காக ஸ்தாபனை பண்றாரு. இந்த சமயம் மாயை மற்றும் இறைவனுக்கும் அசுர உலகம் மற்றும் ஈஸ்வரிய உலகத்துக்கும் போட்டி நடக்குதாம். மாயாவுக்கும் இறைவனுக்கும் அசுர உலகத்துக்கும் ஈஸ்வரிய உலகத்துக்கான போட்டி. துக்கம் இன்னும் நிறைய வரப்போகுது, அளவற்ற துக்கம் இன்னும் வரப்போற காலத்துல அளவற்ற துக்கம் வரப்போகுது. ஏன்னா சொர்க்கம் வந்து சத்யுகத்துலதான் இருக்கும். கலியுகத்துல எப்படி சொர்க்கம் சுகம் சாந்தி எல்லாம் இருக்க முடியும்? ஆனா குழந்தைகள், நீங்க இப்ப புருஷோத்தம சங்கம யுகத்துல இருக்கீங்க. பாபா சொல்றாரு, ஞானம் என்பது பகல், பக்தி வந்து இரவு. அப்ப இருள்னாலே, இப்ப கரண்ட் போயிருச்சு நைட் அப்படின்னாலே நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், தேட ஆரம்பிச்சிருவோம். தடுமாற்றம் தான் இருக்கும். அதான் சொல்றாரு, இருள்னாலே தடுமாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப பகவானை சந்திக்கிறதுக்காக எவ்வளோ வேத சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க, எவ்வளோ பண்றாங்க. ஆனா குழந்தைகள், நீங்க மட்டும்தான் இப்ப தெரிஞ்சிருக்கீங்க அவரை பத்தி. உண்மையான முக வம்சாவளி பிராமணர்கள் நீங்க தான். கலியுகத்துல பிராமணர்கள் இருக்காங்கல்ல, இப்ப பிராமணர்கள் நம்ம நிறைய சொல்றோம், வேதங்கள் படிக்கிறவங்க, கோயில்ல பூஜை செய்யறவங்க எல்லாம் பிராமணர்கள். அவங்க எல்லாருமே வந்து குக்கு வம்சாவளி பிராமணர்கள். இந்த புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள் நீங்க தான். இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. அப்ப நீங்க யாரு, நீங்க சங்கமயுக பிராமணர்கள்னு புரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றது புத்தியில இருக்கும். இப்ப பாபா நமக்கு ஞானம் கொடுத்து நம்மள பிராமணரா மாத்திட்டாரு. அப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா இறைவனை பற்றி எல்லாருக்கும் சொல்றது. அப்ப நீங்க பிராமணர்கள் ஞாபகம் இருந்தாதான் அந்த வேலையை நீங்க செய்வீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். அதனாலதான் நரகத்திலிருந்து சொர்க்கம் செல்கிறோம். இப்ப புருஷார்த்தம் செஞ்சுதான் நம்ம நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போறோம். அங்கு சாந்தியும் இருக்குது, சுகமும் இருக்குது. லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் அங்கதான் இருக்குது. மனிதர்கள் எண்ணிக்கையில எப்படி குறைவாக இருப்பாங்க, அங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. இங்க வந்து கலியுகத்துல வந்து மனிதர்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அதனாலவே அசாந்தியும் குறையும் இருக்குது. பழைய உலகம் இப்போ வந்து கலியுகம் வந்து பழைய உலகம், புதிய உலகம் வந்து சாந்தியா இருக்கும். சொர்க்கத்தில் சாந்தி உள்ளது அல்லவா, அது கூட அவங்களுக்கு இப்போ உள்ளவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதற்கு தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு சொல்லப்படுது. ஹிந்து தர்மம் இப்பொழுதுதான் உள்ளது. ஆனா ஆதி சனாதன தேவி தர்மம் என்பது யாருக்குமே தெரியாது. இது ஹிந்துஸ்தான் என்ற பெயரில் இந்து என்று கூறிவிட்டார்கள். நம்ம அங்க வாழ்றதுனால நாம இந்துஸ்தான்ல இருக்கிறதுனால இந்துன்னு சொல்லிட்டாங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மங்கிறது ஒண்ணு இருக்கிறதே தெரியாமலே போயிடுச்சு. அங்க ஏன் அவ்வளோ சத்தியகம் அவ்வளவு இதா இருந்ததுன்னா, அங்க முழுமையாக தூய்மை, சுகம், சாந்தி, ஆரோக்கியம் எல்லாமே இருந்தது. ஆனா இப்போ பதித்தமாக உள்ளோம். அதனால இந்த பாரதத்தில் பதித்தமானவர்களும் தான் இருக்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் வந்து
தூய்மையானவர். பரம்பிதா பரமாத்மா தான் ஞான கடல். அவர் கிருஷ்ணரை வந்து இந்த அளவுக்கு தூய்மை ஆக்கி அவரை அதாவது பிரம்மால இருந்து கிருஷ்ணரா அப்படி ஆக்குனதே நம்ம ஞான கடல் தான். ஞானத்திற்கு படிப்பு என்று கூறப்படுது. முழு ஆதாரமும் கீதை மீது உள்ளது. நமக்கு இப்போ கண்காட்சி, மியூசியம் ஆகிய எல்லாமே நடக்குது அங்க. இதுவரைக்கும் யாரும் பிகேனா யாரு, அதுக்கு என்ன மீனிங் கூட யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்லுங்க. பாபா சொல்றாங்க இது ஏதோ புதிய தர்மம் போல, பிரம்மா குமாரிகள்னா புதிய தர்மம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத. பாபா சொல்றாங்க இந்த சமயம் விஞ்ஞானத்தினுடைய அகங்காரம் நிறைய பெருகிருச்சு. அறிவியல் மூலமா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே தன்னையே விநாசம் செஞ்சுக்கிறாங்க அதன் மூலமா. அப்ப அந்த அறிவியல் மூலமா செய்யக்கூடிய பொருள் வந்து தன்னைத்தானே அழிக்குது. அந்த அளவுக்கு தான் அவங்க தயாரிக்கிறாங்க. அதனால இப்ப மனிதர்களுடைய புத்தியே கல் புத்தியா தான் இருக்கு. இத தங்க புத்தின்னு சொல்ல முடியுமா? வெடிகுண்டுகள் தயாரிக்கிறாங்க. இது எல்லாமே தங்களுடைய அழிவுக்காக தாங்களே தயாரிக்கிறாங்க. அப்ப அவங்களேதான் தன்னை அழிச்சுக்கிறாங்க. அப்ப சங்கரன் வந்து அழிக்கிறாரு அப்படின்லாம் இல்ல, தங்களுடைய அழிவுக்காக தான் எல்லாமே தயாரிக்கிறாங்க. இப்ப மொபைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை உயர்த்துதா இல்ல கீழான நிலைக்கு தான் எடுத்துட்டு போகுது. அந்த வெடிகுண்டு எல்லாம் தயார் பண்றாங்க. பாபா சொல்றாரு எதெல்லாம் உருவாக்குறாங்களோ அது எல்லாமே இந்த பழைய சிருஷ்டியினுடைய விநாசத்துக்காக தான். ஏன்னா விநாசம் நிச்சயமா ஆனாதான் புது உலகத்தினுடைய வெற்றி ஏற்படும், புது உலகம் வர முடியும். நீங்க சொல்லுங்க. அதாவது பரம்பிதா பரமாத்மா தான் வந்து துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரா இருக்கிறாரு. அப்போ அவருதான் தேவதைகளை, அவங்கதான் தேவதை என்று கூட, ஸ்ரீ கிருஷ்ணர் தேவதை தான், பகவான் என்று சொல்ல முடியாது. இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். புரிந்து கொண்டு இது அவர்கள் பிராமணர்களாகி மற்றவர்களுக்கும் புதியதை அவர் வந்து படிப்பித்து கொண்டு இருக்கிறார். அதனாலதான் ராஜ்ய பதவியும் அவருக்கு கிடைக்குது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அது வந்து லட்சுமி நாராயணன் எப்படி சொர்க்கத்துக்கு எஜமானரானாங்கன்னு யாருக்காவது கேட்டா யாருக்குமே அதை பத்தி தெரியாது. இச்சமயம் கலியுகம் முடிவிலே அநேக தர்மங்கள் இருக்குது. அதனாலதான் அசாந்தியும் இருக்குது. இது போல இப்பொழுது இது சங்கம யுகமாகும். அதனால இந்த சங்கம யுகத்தில் தந்தை வந்து ராஜயுகத்தை நம்மளுக்கு கற்பிக்கிறார். அந்த தந்தை தான் கர்மம் அகர்மம் விகர்மம் பற்றிய ஞானம் கூறுகிறார். அப்போ ஆத்மா சரீரம் எடுத்து கர்மம் செய்ய வருகிறது. நம்மளுடைய ஆத்மா தான் அந்த சரீரத்துக்குள்ள வந்துதான் நம்ம ஒவ்வொரு கர்மமும் செய்றோம். சத்தியுகத்துல செய்யற கர்மங்கள் அகர்மம் ஆகிவிடுகின்றன. அதாவது சத்தியுகத்துல வந்து எந்த பாவ கர்மமும் இருக்காது. அங்க விகாரமும் ஏற்படாது, துக்கமும் ஏற்படாது. அங்க கர்மம் அகர்மம் விகர்மம் பற்றிய நிலையை தந்தை வந்துதான் நம்மளுக்கு இப்பொழுது புரிய வைக்கிறாரு. இவருடைய அதாவது 84 பிறவை எடுத்து அநேக பிறவைகள் எடுத்த கடைசி பிறவியில் தான் நான் பிரம்மா உடல்ல நான் வர்றேன் அப்படின்னு பரமாத்மாவே சொல்றாரு. அத வந்து ரதம் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மாவின் உடலை ரதம் அப்படின்னு சொல்றாரு. அதுல பிரவேசமாகிதான் அகால மூர்த்தி ஆத்மாவனுடையது. அதாவது ஆத்மா வந்து அகால மூர்த்தி, அது வந்து அழியாது அப்படிங்கிறாரு. அந்த உடல் வந்து ரதம் அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு அமிர்த சரசு, அதான் ஒரே ஒரு அமிர்த சரசு அல்ல, எல்லா மனிதர்களுடைய அகால பீடம் உள்ளது. ஆத்மா அகால மூர்த்தி, ஆத்மாதான் அகால மூர்த்தி, சைத்தன்ய பீடம் அப்படின்னு சொல்றாரு. அகால மூர்த்திகளோ அனைவரும் ஆவார்கள். எல்லா உலகத்துல உள்ள எல்லாருமே அகால மூர்த்தி தான்.
மற்றபடி பீடத்தையே, அதாவது சரீரத்தை சிம்மாசனம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சரீரம் வந்து அழிஞ்சிடும், அந்த ஆத்மா மட்டும் அழிவற்றது அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாங்க, உலகத்துல கேக்குறாங்க பெண்களினுடைய துக்கத்தை வந்து எப்படி நீக்குறது, பெண்கள் நிறைய துக்கப்படுறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். ஆனா மனிதர்கள் வந்து யாருடைய துக்கத்தையுமே யாருமே நீக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே துக்கத்துல, அவங்களே துக்கத்துலதான் இருக்காங்க, யாருமே முழுமையான சுகத்துல இல்ல. அப்ப அவங்க எப்படி மற்றவங்களுடைய துக்கத்தை நீக்க முடியும்? துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆத்மாதான் தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானம் ஆகுது. அகால் அப்படின்னா ஆத்மாவுக்கு, அழியாதது அப்படின்னு ஆத்மாவுக்கு தான் சொல்லப்படுது. அப்ப கீதையில வந்து என்ன பண்ணிட்டாங்க, தந்தைக்கு பதிலாக குழந்தையினுடைய பேரை போட்டுட்டாங்க. கீதை சொன்னது குழந்தை கிருஷ்ணர்னு சொல்லிட்டாங்க, கிருஷ்ண பகவான் அப்படின்னு. இப்ப சிவராத்திரி கொண்டாடுறாங்க, ஆனா அவர் எப்படி வராரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. சிவன் தான் பரமாத்மா, உயர்ந்த ஆத்மா. அவரது மகிமை முற்றிலுமே வேறு, ஆத்மாக்களினுடைய மகிமை வேறு. இது ரெண்டுமே வேற வேற. ஆனா கீதையில என்ன சொல்லிட்டாங்க, கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. ராதே கிருஷ்ணர் தான் திருமணத்திற்கு பிறகு லட்சுமி நாராயணர் ஆகுறாங்க அப்படின்னு குழந்தைகள் உங்களுக்கு தான் தெரியும். ஆனா உலகத்துல ராதே கிருஷ்ணர் வேற, லட்சுமி நாராயணன் வேற, விஷ்ணு வேற, எல்லாருமே வேற வேற இறைவன் கடவுள்னு சொல்லிட்டாங்க. அப்ப லட்சுமி நாராயணர் இணைந்த ரூபம் தான் விஷ்ணு, ராதே கிருஷ்ணர் தான் திருமணத்துக்கு பிறகு லட்சுமி நாராயணர், அந்த லட்சுமி நாராயணர் இணைந்த ரூபம் தான் விஷ்ணு. இது எதுவுமே வித்தியாசம் இல்லை, எல்லாமே ஒரே, ரெண்டுமே ஒரே கேரக்டர் தான். மற்றபடி 4 புஜங்கள் 8 புஜங்கள் உடைய தேவதைகளை காமிக்கிறாங்க, ஆனா அப்படிலாம் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு பாபா கேக்குறார். இதெல்லாம் நீங்க புரிய வைக்கணும், அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்புறம் பாபா சொல்றாங்க, அதாவது பாபா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் ஏழை பங்காளனாக வருவது பாரதத்தில் ஏழையாகி விட்டது, அதனாலதான் நானு இங்க வந்து ஏழைகளுக்கு தான் நான் வந்து எல்லா ஞானத்தையும் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இப்பொழுது ராகுவின் கிரகணம் ஏற்பட்டுள்ளது, குரு திசை இருந்தது, இப்பொழுது ராகுவின் கிரகணம் வந்துச்சு. அது முழு உலகத்தின் மீதும் இருக்குது, பாரதத்துக்கு மட்டும் சொல்ல முடியாது. எனவே தந்தை மீண்டும் பாரதத்தில் வருகிறார், வந்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. அது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த புது உலகத்தை ஸ்தாபனை பண்றதுக்காக தான் இப்போ வர்றாரு. பகவான் கூறுறாரு என்னன்னா, உங்களை வந்து நான் சும்மா ஞானம் மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு வந்து ராஜாதி ராஜனாக, அதாவது இரட்டை கிரீடதாரியாக உடைய சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, 5000 வருடங்கள் ஆகிவிட்டது இப்பொழுது. அதனால அது இப்போது இல்லை, இப்போ வந்து தமோ பிரதானமாகிட்டாங்க எல்லாருமே. தந்தை தானே வந்து சொல்றாரு இந்த பாடத்தை. அவர் தான் படைப்பவர் மற்றும் படைப்பிற்குரியவர். அவர் அறிமுகத்தை அவரே தான் கொடுக்குறாரு. இப்போ கண்காட்சி, மியூசியம் எல்லாமே நடக்குது, அதுல நம்ம தான் அதை எப்படி அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படின்னு குழந்தைங்கள தான் சொல்றாரு. படைப்பவரும் படைப்பை பற்றியும் இப்போது யாருமே அறியாதவர்களாக இருக்கிறாங்க. தந்தை அவரிடமிருந்துதான் எல்லா விதமான ஆஸ்தியும் கிடைக்குது. இந்த ஞானம் தந்தை தான் அளிக்கிறாரு, அப்புறம்தான் ராஜ்யம் கிடைக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும். அது தந்தை அப்படிங்கறது, ராஜ்யம் அப்புறமா தான் கிடைக்குங்கிறதையே தந்தை தான் வந்து புரிய வைக்கிறாரு. நல்ல முறையில் குழந்தைகளை நம்மளெல்லாம் நல்லா புரிய வைக்கணும் மற்றவங்களுக்கும். அப்புறம் லட்சுமி நாராயணன் படத்தை காண்பிக்க வேண்டும், அப்பதான் இந்த உலகத்துலதான் சாந்தி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது இந்த உலகத்துக்காக. அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அஸ்திவாரம், அதுக்கான அஸ்திவாரம் இப்போ இருக்கிறது, அதை தந்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார். அப்புறம் அது என்ன, பவித்திரமாக ஆக்கணும், நம்ம எல்லா ஆத்மாக்களையும் பவித்திரமாக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்குதான் வந்திருக்காரு. இப்போது விகார உலகமா இருக்கு,
புது உலகம் வந்து நிர்விகார உலகமாக இருக்கும். சிவாலயம் அப்படின்னு அதுக்கு சொல்லப்படுது. அப்புறம் இப்போதுதான் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் தந்தை. அப்பொழுது பாவம் ஒன்றும் அறியாதொரு கொஞ்சம் நன்மை ஏற்படும். தந்தைதான் கல்யாண்காரி என்று கூறுகிறார். அவர்தான் கல்யாண்காரி. கல்யாண்காரினாலே நன்மை செய்பவர் அப்படின்னு தான் அர்த்தம். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த பழைய உலகத்தை மாற்றி புது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். ஞானத்தினால் சத்கதி ஆகிறது. இது பற்றிய தினமும் நேரம் எடுத்து புரிய வைக்கணும். இந்த ஒவ்வொருத்தவங்களும் புரிய வைக்கிறப்போ நம்ம நல்ல நேரம் எடுத்து புரிய வைக்கணும். அப்போ வந்து இதுல முதல் இடைக்கடை அதைதான் புரிய வைக்கணும். அதை குழந்தைங்கள் மட்டும்தான் அறிஞ்சிருக்கோம். அப்புறம் குதிரையின் சரித்திரம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போதுதான் அது நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இதில் பகவான் வந்துதான் ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இரட்டை கிரீடம் உடையவர்களாக ஆக்கி இந்த லட்சுமி நாராயணரை கூட ராஜயோகத்தினால் இது போல ஆக்கி இருக்கிறாரு. அது இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தந்தை ராஜயோகம் கற்பிக்கிறார். பாபா ஒரு விஷயத்தை எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கிறார் அப்படின்னு அப்படியே சொல்றாரு. நான் நல்லா உங்களுக்கு புரிய வைக்கிறேன், இது ஈஸியா இருக்கு தானே அப்படின்னு சொல்றேன். நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாங்க, பாபா என்ன ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நீங்க நிறைய கண்காட்சி மியூசியம் இதெல்லாம் வைக்கிறீங்க, அதுக்கு நிறைய பேர் வராங்க, ஆனா எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. யாராவது ஒரு சிலர் தான் படைப்பவரையும் படைப்பை பற்றியும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப தந்தை எப்படி நல்ல முறையில குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரோ அதே போல நீங்க கூட நல்லா புரிய வைக்கணும். ஏன்னா அவங்க பாவம், அப்பதான் ஒண்ணுமே புரியாதவங்களுக்கு கொஞ்சம் நன்மை ஏற்படும். ஏன்னா அவங்க அஞ்ஞானி ஆத்துமாக்கள் அறியாமையில இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு நல்லா புரிய வைக்கிறீங்களோ அப்ப அவங்களுக்கு வந்து அந்த பாவம்ன்றாரு மற்ற அஞ்ஞானி குழந்தைகளை பாவா அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது புரியும். அப்ப அவங்களுக்கு நன்மை ஏற்படும். ஏன்னா தந்தை வந்து கல்யாணக்காரி, நன்மை செய்யக்கூடியவர். அப்ப நீங்க கூட என்ன பண்ணணும், அவர் வர்றதே எதுக்காக, நம்மள கல்யாணக்காரி தந்தை வந்து இந்த கல்யாணக்காரி யுகத்துல நமக்கு நன்மை செய்யறதுக்காக வராரு. இப்ப நம்ம கூட வந்து தினமும் நேரம் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் இதை புரிய வைக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்து அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா வந்து இன்னைக்கு வரம் கொடுக்குறாங்க, மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுங்கள். அது எப்படி ஆக முடியும்னா, ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பத்தையும் கர்மத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுங்கள். அதாவது மாஸ்டர் சர்வ சக்திவான்னாலே சங்கல்பம் கர்மம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்ல கொண்டு வரணும். சங்கல்பமும் கர்மமும் சமமா இருக்கணும். சங்கல்பம் மட்டும் சிரேஷ்டமா இருக்கு, ஆனா செயல்ல வந்து சங்கல்பத்திற்கேற்ற செயல் செய்யல, அவங்கள வந்து மாஸ்டர் சர்வ சக்திவான்னு சொல்ல முடியாது. அதனால குழந்தைகள் நீங்க சோதனை செஞ்சு பாருங்க, சிரேஷ்ட சங்கல்பம் செய்றீங்க, ஆனா அதை செயல்ல கொண்டு வரீங்களா இல்லையா? அப்ப மாஸ்டர் சர்வ சக்திவான்னாலே எந்த சக்தி எந்த சமயம் தேவையோ அத காரியத்துல பயன்படுத்தணும். எந்த சமயம் எந்த சக்தி அவசியமோ அதை காரியத்துல பயன்படுத்த முடியணும். அவங்கதான் மாஸ்டர் சர்வ சக்திவான். இப்ப ஒரு பிரச்சனை, குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அமைதி சக்தி தேவை. அப்ப அமைதி சக்தி அப்ப நம்ம பயன்படுத்த முடியல, நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா டென்ஷன் ஆயிட்டோம்னா அப்ப நம்ம மாஸ்டர் சர்வ சக்திவான் எப்படி சொல்றது? ஆனா நம்ம நினைச்சிருப்போம், என்ன இவங்க இன்னைக்கு பிரச்சனை பண்ணாலும் நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை செயல்ல பயன்படுத்தி இருக்க மாட்டோம், நம்மளும் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டிருப்போம். அப்ப அமைதி சக்தி பயன்படுத்தும் போது அந்த அமைதி சக்தியை கொண்டு வர முடியணும். அவங்கதான் மாஸ்டர் சர்வ சக்திவான் பாபா சொல்றாரு. நீங்க சொல்லுங்க. ஸ்லோகன் சொல்றாங்க, ஞானம் நிறைந்த ஆத்மா குழந்தைகளிடம் கோபம் இருந்தது எனில் இதனால் பாபாவின் பெயருக்கே நிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஞானம் எல்லாம் எடுத்துட்டே இருக்கிறோம், அப்போ அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கோபப்படாம இருக்கணும். கோபப்பட்டோம்னா அது வந்து தந்தைக்கு செய்யற நிந்தனை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உலகத்துல இருக்கவங்க கோவப்பட்டாங்கன்னா பெருசா தெரியாது. நம்ம பாபா பிகேஸ் வந்து கோவப்பட்டோம்னா பாபாவோட பேருக்கு தான் கெட்ட பேரு. இறைவன் பாடம் சொல்லி கொடுக்குறாரு, இறைவன் கிட்ட போய் படிக்கிறோம்னு சொல்றாங்க, ஆனா இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால அப்பாவுக்கு தான் கெட்ட பேரு, நிந்தனை அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர்.